எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேத்யூவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர். ஏன்னா சாரோட 4வது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, இடிமுழக்கம், அப்புறம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்சிமம் வந்து எப்படின்னா, மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ணேன், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம். சாருடைய படங்கள் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு வந்து அவர் வந்து எப்போவுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு. அப்படி தான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இந்த 5 சாங்குமே அதுக்கு வரதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், நீர்ப்பறவையில் பரபரவ சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான். பொன்னான பட்டபில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம். ஸோ நான் அப்படியே சொன்னேன் சார்கிட்ட, ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு, சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால், அவர் அதுக்கு நீ டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசித்தார் ஆக்சுவலாக. அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு, 5மே வேறு வேறு ஜானரில் இருக்கும். இதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன். படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று வேற ஒரு ஸ்டைல், நீர்ப்பறவை வேற ஒரு ஸ்டைல், இடிமுழக்கம் வேற ஒரு ஸ்டைல். இது டோட்டலாக ஒரு ஒரு முள்ளும் மலரும், ஒரு கிழக்கு சிமைலை, ஒரு பாசம் மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி படமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சீனுக்கார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன். இதில் வந்து வேற ஒரு ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு. எப்படின்னா ஒரு நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்காரு. நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக எடுத்துடுவார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது. நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார். அந்த அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த படமும். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சியாக நடிச்சா அவங்க நடிச்சு, அப்புறம் லியோ, எல்லோருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நீங்கள் சினிமாவை பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த 2.25 மணி நேரம் நீங்கள் படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமராமேன் அசோகா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குருநாதனால் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரிஃப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.